தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். ஸ்ரீரங்கம் முல்லை மகளிர் சுய உதவி குழுவினர் ரியல் எஸ்டேட் தொழிலில் தடம் பதித்துள்ளனர். சேவை தொண்டு நிறுவனத்தினால் தொடக்கப்பட்டு மகளிர் திட்டத்தின் உதவியோடு செயல்படும் முல்லை மகளிர் சுய உதவி குழுவினர், இளைய முல்லை சுய உதவி குழுவினர், சந்தன முல்லை சுய உதவி குழுவினர் ஆகிய 3 சுய உதவி குழுக்களின் தலைவிகள் சாந்தி, விஜயலட்சுமி மற்றும் புவனேஸ்வரி மற்றும் உறுப்பினர்களின் வருவாய் பெருக்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் மிகவும் ஊக்கம் தரும் வகையில் அமைந்துள்ளது. மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்களில் 36% கடன் வாங்கி விழித்திறங்கும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இடையே 9% வங்கிக் கடன் பெற்று சேவை தொண்டு நிறுவனம் மகளிர் திட்ட பயிற்சியுடன் வெற்றி கண்டுள்ளனர் ஸ்ரீரங்கம் முல்லை சுய உதவி குழுக்கள். இவர்களது வருவாய் பெருக்கத்திற்கு காரணம் இவர்களது கடின உழைப்பும் நம்பிக்கையுடன் செயல்படும் விதம்தான் என்று கூறுகிறார் விருதுகள் மகளிர் சுய உதவி குழுவின் பொறுப்பாளர் சேவை வனிதா. இந்த சுய உதவி குழுவினரின் தலைவி புவனேஸ்வரி ஆச்சி மசாலாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டு வருகிறார். இக்குழு 4% வட்டியில் 4 லட்சம் ரூபாய் கடன் பெற்று தங்களது வருவாயை பெருக்கியுள்ளனர். மீண்டும் தற்போது 5,92,000 ரூபாய் கடன் பெற்று 4 ஏக்கர் லால்குடி அருகில் வாங்கி அங்கே 112 பிளாட்டுகளாக பிரித்து குழுவினர் 60 பேருக்கு தங்களது ஒரு பிளாட் வீதம் என்று எடுத்துக்கொண்ட மீதம் உள்ள 52 பிளாட்டுகளையும் விற்று கடன் கட்டி கொண்டு வருவதோடு குழுவிற்கு வருவாய் சேர்க்கிறார்கள். இந்த உபரி வருவாய் வீடுகள் கட்டுவதற்காக சேர்க்கப்படுவதாக குழு தலைவர் விஜயலட்சுமி தெரிவித்தார். கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் 75,000 ரூபாய் கொடுத்தால் தங்களது சேமிப்பில் அவர்கள் வாங்கிய இடத்திலேயே 75,000 ரூபாய் போட்டு 1,50,000 ரூபாய் அளவில் வீடு கட்டிக் கொள்வோம் என்று உறுதியோடு கூறுகிறார்கள். இலவசங்களை எதிர்பார்க்காத இவர்கள் தங்களுக்கு நியாயமான வட்டியில் கிடைக்கும் அரசு தொண்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு கிடைக்கும் கடன் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். இதுவே சுய உதவி குழுக்கள் குறுநிதி நிறுவனங்களில் 36% வட்டிக்கு வராக்கடன் வாங்கி சின்னாபின்னமாகும் மகளிருக்கு ஸ்ரீரங்கம் முல்லை மகளிர் குழுவினர் நல்வழி காட்ட வேண்டும் என்பதே நமது விருப்பம். இம்மகளிர் குழுவை வங்கிக் கடன் கொடுத்த ஸ்ரீரங்கம் சுதர்சனுக்கும் சேவை மாலத்திக்கும் மேலும் மனைகள் உருவாக்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சவுண்டையாவிற்கு நன்றி சொல்ல தவறில்லை. கிராமப்புறங்களிலும் சிறந்த கல்வி தர முடியும் என சாந்தி மெட்ரிகுலேஷன் ஆண்டு விழாவில் IMS ஜெயக்குமார் பேசியுள்ளார். திருச்சியை அடுத்த பேட்டவாய்த்தலை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா 11/2/2011 அன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய மெட்ரிக் பள்ளிகளின் ஆய்வாளர் ஜெயக்குமார், சாந்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒரு கல்லூரிக்கான அனைத்து தரத்துடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றார். கிராமப்புறங்களில் சிறப்பாக கல்வியை தர முடியும் என்பதற்கு சேவை சாந்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறது. மேலும் இந்த பள்ளியை போன்று சிறப்பாக கல்லூரியும் இங்கு அமைத்து கிராமப்புற மக்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நிர்வாகத்தினரை கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அபெக் திட்ட இயக்குநர் பெர்சிலால்,
சேவை பள்ளி மாணவர்கள் கல்வி மட்டுமல்லாமல் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். தலைமை உரையாற்றிய பள்ளியின் தாளாளர் டாக்டர் கே கோவிந்தராஜன், திருச்சி மாவட்டத்தில் முந்தைய ஆட்சித்தலைவர் சவுண்டையா அவர்கள் தொடக்கப்பட்ட முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் மூலம் கோடை காலத்தில் அளிக்கப்பட்ட பயிற்சியின் வெளிப்பாடாகவே தற்போது மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியாக உள்ளது என்றார். முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் கலை கலாச்சாரம் மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியான வளர்ச்சி, கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியை சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். விலைவாசி உயர்வு மற்றும் ஊழலுக்கு எதிராக மைனாரிட்டி திமுக அரசை கண்டித்த தேமுதிகவினர் சென்னை பம்மல் பகுதியில் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இரண்டாவது தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடைபெற்றுள்ள ஊழல் மற்றும் விலைவாசி உயர்வினை கட்டுப்படுத்தாத மைனாரிட்டி திமுக அரசினை கண்டித்தும் சென்னை பம்மல் பகுதியில் தேமுதிகவினர் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் நடிகர் ராஜேந்திரநாத், காஞ்சி அணைகி முருகேசன், பம்மல் நகர அவைத்தலைவர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விஐபி குடும்பத்தின் சார்பில் வியர்வையில் வெளிச்சம் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. சென்னை காமராஜர் அரங்கத்தில் வியர்வையின் வெளிச்சம் என்ற நூல் வெளியிடப்பட்டது. பிஜேபி குடும்பத்தின் துணைத் தலைவர் செல்வராஜின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் இந்த நூலின் தமிழ் பிரதியை தமிழக சட்டமன்ற சபாநாயகர் ஆவடையப்பன் வெளியிட்டார். திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். உதகையில் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் தபால் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி இயற்கை எழில் சூழ்ந்த மாவட்டம். இங்கு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஏராளமான கட்டிடங்கள் இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. இவை அனைத்தும் தற்போது பாதுகாக்கப்பட்டு பாரம்பரிய சின்னமாக விளங்கி வருகிறது. இந்த பாரம்பரிய சின்னங்களையும் அதன் பெருமைகளையும் பாதுகாக்கும் விதமாக விழிப்புணர்வு ஊர்வலம் ஊட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான உதகை மண்டல தலைமை தபால் நிலைய கட்டிடத்தை நினைவு கூறும் வகையில் அஞ்சல் தலையை வெளியிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அர்ச்சனா பட்நாயக் பேசுகையில், இந்த பாரம்பரிய கட்டிடங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதாகவும் இதனை பொதுமக்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் UPSC குரூப் 1, குரூப் 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ் கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். செய்திகள் தொடர்கின்றன. காவல்துறை கண்காணிப்பாளர் அமைத்த தனிப்படை போலீசாரிடம் நெல்லை பகுதியில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 2 சிக்கியுள்ளனர். நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிடாரி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், நெல்லை, சுரண்டை, ஆலங்குளம், சாம்பவர் வடகரை, கடையநல்லூர், பெருமாள்புரம் போன்ற பகுதிகளில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய 2 தனிப்படை போலீசார் கைது செய்ததாக தெரிவித்தார். சாம்பவர் வடகரை அருகில் உள்ள மேலூரை சேர்ந்த கிருஷ்ணன், ஏரல் அருகேயுள்ள திருத்தொண்டநல்லூரை சேர்ந்த ஷேக் முகமது என்ற அந்த 2 இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் SP கூறினார். கடந்த மாதம் கொள்ளையடித்த பணத்தை பங்கு வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் இவர்கள் 2 கொள்ளைக்கூட்ட தலைவனாக செயல்பட்ட கடையநல்லூர் அப்துல் அஜீஸை கொன்று குளத்தில் வீசியதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக திரு பிடாரி தெரிவித்தார். திருநெல்வேலி ஸ்பெஷல் டீம் மற்றும் தென்காசி இன்ஸ்பெக்டர் நாகராஜன் இவர் தலைமையில 2 முக்கிய குற்றவாளிகள் பிடிச்சிருக்காங்க. ரவுடி ஷீட்டர் கிருஷ்ணன் அலியாஸ் ராஜ் மற்றும் ஷேக் முகமது சன் ஆஃப் சையத் முகமது. இவர் பிடிச்சி
விசாரணை பண்ணும்போது நிறைய திருநெல்வேலியில கடந்த 2 மாசத்துல நடந்த நிறைய குற்றங்கள் டிடெக்ட் ஆயிருக்கு. இவருக்கு கரெக்ட் டைம்ல பிடிச்சி நிறைய சம்பவங்கள் தடைப்பட்டது. அதுபோல் ராதாபுரம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்த கேரள மாணவர் ராகேஷ் என்பவர் மர்மமான முறையில் கிணற்றில் பிணமாக கிடந்தார். இதுபற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவருடன் படித்து வரும் சக மாணவர் விபின் ராஜா என்பவரை கைது செய்திருப்பதாகவும் காவல் கண்காணிப்பாளர் கூறினார். கடந்த 1ஆம் தேதி இரவு அவர்களுக்குள் ஏற்பட்ட சண்டையில் விபின் ராஜா ராகேஷை அடித்து கிணற்றில் தள்ளியதாகவும் நீச்சல் தெரியாததால் ராகேஷ் இறந்து போனதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து எகிப்து நாட்டின் முடிசூடா மன்னனாக இருந்த ஹோஸ்னி முபாரக் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். அரபு நாடுகளின் அரசியல் மற்றும் கலாச்சார மையமாக எகிப்து நாடு திகழ்கிறது. ஏறத்தாழ 9 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்நாட்டின் அதிபராக திகழ்ந்தவர் முபாரக். இவர் கடந்த 30 ஆண்டுகளில் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடாக ஊழல் செய்து ஏறத்தாழ 4 லட்சம் கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை தனது குடும்பத்தினர் பெயரில் சேர்த்துவிட்டார். இவருக்கு எதிராக எகிப்து நாட்டு மக்கள் வீதிகளில் இறங்கி போராட தொடங்கினர். இப்போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அரசு நடத்திய அடக்குமுறை தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். கடந்த 15 நாட்களுக்கு பிறகு அந்நாட்டை விட்டு அதிபர் முபாரக் வெளியேற்றப்பட்டார். அவருடைய சொத்துக்களை முடக்க புதிய அரசு ஆலோசித்து வருகிறது. பணிச்சுமையை குறைக்க சொல்லி தலைமை ஆசிரியர்கள் சென்னையில் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் சி செல்வம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் சென்னையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அனைவருக்கும் இடைநிலை கல்வி சட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டிடங்கள் கட்டும் பணிக்கு அரசு திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தை பள்ளி தலைமை ஆசிரியர்களின் பொறுப்பில் விடுவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது. இத்தகைய அரசின் முடிவு தலைமை ஆசிரியர்களுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தும். எனவே இந்த முடிவை அரசு கைவிட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டோர் வலியுறுத்தினர். சங்கத்தின் மாநில பொருளாளர் ஆர் பாலகிருஷ்ணன், செயலாளர் சாமி சத்தியமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக மீனவர் படுகொலைக்கு இலங்கை தூதரிடம் சுஷ்மா ஸ்வராஜ் கவலை தெரிவித்துள்ளார். டெல்லியில் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தனது இல்லத்தில் இலங்கை கமிஷனர் பிரசாத் கரியவாசத்தை சந்தித்து பேசினார். பின்னர் அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், இந்திய மீனவர்கள் இலங்கை ராணுவத்தினால் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். சமீபத்தில் 2 தமிழக மீனவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டதற்கும் சேர்த்து எனது கவலையை வெளிப்படுத்தினேன். இதனை இலங்கை அரசின் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என இலங்கை கமிஷனர் பிரசாத் கரியா தெரிவித்தார் என சுஷ்மா ஸ்வராஜ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் நடத்தி வரும் பால் நிறுத்த போராட்டம் 7ஆம் நாளாக தீவிரமடைந்துள்ளது. தமிழக அரசிற்கு சொந்தமான ஆவின் நிறுவனம் 15 ரூபாய் 54 பைசாவிற்கு 1 லிட்டர் பாலை கொள்முதல் செய்து வருகிறது. விலைவாசி உயர்வால் கறவை மாடுகளை வைத்து பராமரிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை அரசு உயர்த்தி தர வேண்டும் என வலியுறுத்த தொடங்கினர். அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததை தொடர்ந்து இவர்கள் பால் நிறுத்த போராட்டம் அறிவித்தனர். கறவை மாடுகளுடன் சாலை மறியலில் ஈடுபடுவது, பாலை சாலையில் கொட்டுவது, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இலவசமாக பால் வழங்குவது என போராட்டம் பல வடிவமாக எடுக்க தொடங்கியது. இதனால் சேலம், ஈரோடு, கோவை, சென்னை, விழுப்புரத்தில் உள்ள ஆவின் மண்டலங்கள் செயலிழந்தன. 1 லிட்டர் தண்ணீர் 15 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் பால் கொள்முதல் விலையை 5 ரூபாய் உயர்த்தி கொடுக்காவிட்டால் ஆவின் பால் விநியோக மையங்களை பூட்டு போடுவோம் என பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்தால் மாநிலத்தின் முழுவதும் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் சாலைகளை சரி செய்ய டெண்டர் விட்டதில் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பினை தடுக்க தவறிய மாநகராட்சியை கண்டித்து அஇஅதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் அவசர கூட்டம் மேயர் ஏஎன் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. ஆணையாளர் சுப்பையன் மற்றும் அதிகாரிகள், மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது அதிமுக கவுன்சிலர் பால்கண்ணன் பேசுகையில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சீரமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு
4.5% கூடுதலாக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் இதனால் அரசுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த மேயர், இது நகராட்சி நிர்வாக ஆணையாளர் அலுவலகம் தொடர்பான விஷயம் என்றும் மாநகராட்சிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் கூறினார். அவரது இந்த பதிலில் திருப்தியடையாத அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். ஸ்பெக்ட்ரம் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு தமிழக முதலமைச்சர் மிரட்டல் விடுத்துள்ளார். 2ஆம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் எழுந்த ஊழல் புகாரில் சிக்கி திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் ராஜா தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவரை மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஊழலில் கிடைத்த பணம் பல கட்டமாக கைமாறி கலைஞர் தொலைக்காட்சிக்கு கொடுக்கப்படுகிறது என்ற செய்திகள் ஆதாரங்களுடன் வெளிவர தொடங்கியது. மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்களை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அதன் பின் திமுக தலைவர் கருணாநிதியிடம் ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சம்மதம் உள்ளதாக ஜெயலலிதா கூறுகிறாரே என செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். உடனடியாக ஆத்திரமடைந்த கருணாநிதி, எனக்கு குடும்பம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக என்னை டார்கெட் பண்ணுகிறார் என பதிலளித்தார். பின்னர் கேள்வி எழுப்பிய செய்தியாளரை பார்த்து, உங்களுக்கு குடும்பம் இருக்கிறதா என கருணாநிதி மறைமுகமாக மிரட்டல் விடுத்தார். இது செய்தியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இனி இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தங்கம் விலை இன்று சற்றே குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1886 ரூபாய். நேற்றைய விலை விட இன்று கிராமிற்கு 8 ரூபாய் குறைந்துள்ளது. 1 பவுண்ட் தங்கம் 15,088 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 49 ரூபாய் 45 காசுகளாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் வெப் டிவியின் செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள், மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. Trichy Academy for Competitive Examination, UPSC, Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ், கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.